ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னையில் ஒரே நாளில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைந்ததால் வெள்ளி நகையை வாங்க செல்வோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். வெள்ளி விலையின் திடீர் சரிவுக்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, கெவின் வார்ஷ் ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக நியமிக்கப்படுவதால் அமெரிக்க டாலர் வலுப்பெற்றது. டாலர் குறியீடு 97ஐ தாண்டியது. டாலர் வலுவாகிறது என்றால் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு அது எப்போதும் எதிராகத்தான் இருக்கும். இரண்டாவது, தங்கம் விலை சரிவு வெள்ளியையும் பாதித்தது. வெள்ளி பெரும்பாலும் தங்கத்தின் போக்கை தான் பின்பற்றும். அந்த வகையில் தங்கம் விலை சரிவால் வெள்ளியின் விலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, முதலீட்டாளர்களின் போக்கு. டாலர் விலை உயர்வு, அமெரிக்க பத்திர சந்தையின் லாபம் உயர்வு ஆகியவை பங்கு சந்தைக்கும் உலோக சந்தைக்கும் எதிராக மாறியுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் கிடைத்த வரையில் லாபம் போதும் என ப்ராஃபிட் புக்கிங் செய்ய துவங்கிய காரணத்தால் பெரிய அளவில் தங்கம், வெள்ளி விலை சரிந்துவிட்டது. தற்போது பிரச்சனை என்னவென்றால், அதிகப்படியான விலையில் தங்கம், வெள்ளியை வாங்கிய முதலீட்டாளர்கள்தான் இந்த சரிவால் பெரும் பாதிப்பை அடைந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு குறைவான விலையில் வாங்கியோர் தொடர்ந்து லாபத்தை பெறும் அளவிலேயே இருக்கிறார்கள். இந்த சரிவு உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வெள்ளி தொழில்துறைக்கும் பயன்படுகிறது, முதலீட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு உலோகம். AI தொழில்நுட்பத்துறை பங்குகள் சரிவால் வெள்ளி விலை குறைந்தது. சந்தை ஆய்வாளர்கள் இதன் விலை 3 லட்சத்திற்கு கீழ் திரும்பலாம் என்று எச்சரிக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலத்தில் விநியோக பற்றாக்குறை, புவிசார் அபாயங்கள் தொடர்ந்தால் மீண்டும் அது உயரலாம். எனவே தங்கம், வெள்ளி விலை உயர்வதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகவே உள்ளது. நீண்டகால நோக்கில் வெள்ளியின் விலை அதிகரிப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. வெள்ளி நகைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் உலோகம் கிடையாது, மாறாக தொழில்துறையிலும் அவசியமான ஒரு மூலப்பொருள். மேலும் சோலார் பேனல்கள், மின் அணுவியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் தயாரிப்பிலும் கூட வெள்ளியின் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் பாதுகாப்பான அந்த புகலிட ஈர்ப்பும் தொழில்துறை தேவையும் அதிகரித்து வருவது நீண்டகால நோக்கத்தில் வெள்ளியின் விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இது வெள்ளி அடிப்படையிலான நிதிகளில் முதலீடு செய்தவர்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுத்திருக்கிறது. பங்கு சந்தையில் பங்குகளை வாங்குவது போல முதலீட்டாளர்கள் வெள்ளி ETFகளை வாங்குகிறார்கள். பிசிக்கல் சில்வர், கோல்டு வாங்குவதை விட ETF-ஆக வாங்குவது எளிமையாக இருப்பதால் தற்போது ETF தொழில் என்பது 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது. நீங்கள் யூனிட்ஸ்களை வாங்கி 1 வருடம் கழித்து விற்றால் அது நீண்ட காலமாக கருதப்படுகிறது. பின்னர் லாபம் 1 லட்சத்தை தாண்டினால் மட்டுமே நீங்கள் நிலையான 12.5% வரியை செலுத்த வேண்டும். ஆண்டு இறுதிக்குள் நீங்கள் விற்றால் லாபம் உங்களது வருடாந்திர வருமானத்தில் சேர்க்கப்பட்டு உங்கள் வருமான வரி அடுக்கு விகிதத்தின்படி வரி விதிக்கப்படும். வெள்ளிக்கு விதிகள் வேறுபட்டாலும் ETFகளில் இந்த 12 மாத காலம் முக்கியமானது. 270% வருமானத்தை காணும்போது அனைவருக்கும் உற்சாகம் வருவது இயற்கையானது. ஆனாலும் வெள்ளி மிகவும் நிலையற்ற ஒரு சொத்துதான். விலைகள் வேகமாக உயரும், அதே வேளையில் அது வேகமாக வீழ்ச்சியடையவும் செய்யும். அதனால்தான் நிதி வல்லுநர்கள் உங்களது மொத்த முதலீட்டில் 10-15% மேல் வெள்ளியில் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது என பரிந்துரைக்கிறார்கள். இது உங்களது போர்ட்ஃபோலியோவை சமநிலைப்படுத்த மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அதை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடாது. நீண்டகால இலக்குகள் மற்றும் ஆபத்து ஏற்படும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் கவனமாக முதலீடு செய்வது நல்லது. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.